ஒவ்வொரு நாளும் தீர்வுகள், ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளுக்காக. ஏனெனில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு ஜெபம் உண்டு. திங்கட்கிழமை உங்கள் பொருளாதாரத்திற்கான ஜெபம், செவ்வாய்க்கிழமை பரிசுத்த குணமாக்குதலின் கூட்டம், புதன்கிழமை ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் வேதாகம பாடம், வியாழக்கிழமை குடும்பத்திற்கான ஜெபம் மற்றும் அன்பின் வாழ்க்கைக்காக, வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜெபம், சாபங்களை உடைக்க மற்றும் எதிர்மறையான சக்திகளை வேரோடு அழிக்க, சனிக்கிழமை தீர்க்க முடியாத வழக்குகளை சரிபடுத்துவதற்கான ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு உடனான தொடர்பு மற்றும் குடும்பத்திற்கான ஜெபம். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களை. மீண்டும் இந்த வாரம் விசேஷமாய் உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. உண்மையாக உங்கள் வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலை கொடுக்கிறோம். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே எப்படி உங்கள் வாழ்க்கை மாற முடியும் என்று. எனவேதான் சற்று முன்பு நீங்கள் பார்த்த இந்த அட்டவணை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் யூனிவர்சல் ஆலயத்திலே நடைபெறுகிற காரியங்களை குறித்த இந்த அட்டவணை எல்லோருக்குமே உதவிகரமாய், பயனுள்ளதாய், பிரயோஜனமான ஒன்றா இருக்கும்படியாய் ஞாயிறு முதல் ஞாயிறு வரை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை யூனிவர்சல் ஆலயம் திறந்திருக்கிறது. நீங்கள் எந்த பகுதியை சேர்ந்தவரோ, இங்கிருந்து எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் இங்கே வரவேற்கப்படுகிறீர்கள். ஒரு ஆலோசனையோ விசுவாசத்தின் ஜபத்தையோ நீங்கள் பெற விரும்பினால் இப்போதும் கூட நீங்கள் கீழே உள்ள தொலைபேசி எண்ணை குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சியினுடைய நடுவிலோ அல்லது நிகழ்ச்சி முடிந்த பிற்பாடு மிக முக்கியமாய் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பாய் ஒரு அவசரமான சூழ்நிலை, உடனடியான ஒரு விசுவாசத்தின் ஜபம் உங்களுக்கு தேவை, ஒரு ஆலோசனை வேண்டுமானால் எந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியில நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பாய் ஒரு ஊழியக்காரர் உங்களுக்கு உதவும்படி தயாரா இருக்கும். இந்த நேரம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் செயல்படுகிற விசுவாசம், புத்தி உள்ள விசுவாசம் என்று அழைக்கப்படுகிறது. நண்பர்களே, உங்க வாழ்க்கையினுடைய நிலைமை எவ்வளவு போராட்டத்துக்குரியதா இருந்தாலும் சரி, பல நேரம் சில மனநிலை எப்படி நம்மளை யோசிக்க வைக்கிறது. அதாவது நம்ம சில இடங்கள்ல சந்திக்கிற தோல்வி, சில ஏமாற்றங்கள், சில நஷ்டங்கள், இதுதான் முடிவு என்பதை போல் நம்ம யோசிக்க வைக்கிறது. இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது, முற்றுப்புள்ளி, அவ்வளவுதான், வாழ்க்கை இனி முன்னோக்கி செல்லாது என்பதை போல். ஆனால் தேவனுடைய வார்த்தை கற்றுக் கொடுப்பது எப்போ நிலைமை கடினமாய் மாறுகிறது, எப்போ நிலைமை நெருக்கடியா மாறுதோ, எப்போ நிலைமை மோசமாய் மாறுகிறதோ, அந்த நேரம் தான் நீங்கள் தேவன் வார்த்தையை சோதிக்க வேண்டும். விசேஷமாய் பொருளாதார வாழ்க்கையில யார் நீங்க சரிவை சந்திக்கிறீங்களோ, யார் கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்டீங்களோ, வேலையின்மையால யார் பாதிக்கப்பட்டீங்களோ, தேவன் வார்த்தையை சோதியுங்கள் மக்களே. அவர் தாமே சொன்னார், இதனால் என்னை சோதித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் ஒருத்தர் விசுவாசத்தை செயல்படுத்தும் போது, மல்கியா இந்த புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படி ஒருவர், குறிப்பா யார் ஒருத்தர் பொருளாதார நெருக்கடியை சந்திக்கிறாரோ, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் எப்படி ஒரு சவால் அவர் சூழ்நிலையை மாற்ற முடியும். இதோ வெறும் வார்த்தை மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட ஒரு சவாலினுடைய தீர்மானத்தினால் ஏற்பட்ட வாழ்க்கை மாற்றத்தின் சாட்சி தான் நீங்கள் இப்போது கேட்க போகிறீர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கலாம். வணக்கம், என்னுடைய பேர் பிரதாப் குமார். என்னுடைய சொந்த ஊர் தேனி மாவட்டம். நான் தேனி மாவட்டத்தில் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட் சான்றிதழ்களை வச்சுட்டு சென்னைக்கு என்னுடைய சொந்தக்காரங்களோட வீட்டுக்கு வந்தேன். இங்கே முதல்ல வேலை தேடினேன். எல்லா இடங்கள்ல அலைஞ்சு வேலை தேடினேன். வேலை எதுவும் கிடைக்கல. அந்த நேரங்களில் தான் நான் இந்த யூனிவர்சல் ஆலயத்தை கண்டடைந்தேன். என்னுடைய நண்பர் மூலிமா இந்த யூனிவர்சல் ஆலயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே யூனிவர்சல் ஆலயத்தில் ஈவினிங் டைமில் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணி போது பண்ணேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் தோறும் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணேன். ஒரு வாரம் 2 வாரங்கள் அந்த மாதிரியான நாட்களில் நான் அட்டன் பண்ணேன். அப்போ தசம பாகத்தை குறித்து நம்ம ஆலயத்தில் விளக்கமாக சொன்னாங்க. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார், முதல் 10 பாகத்தில் உண்மைத்தன்மையாக இருந்தேன்னு. அதுக்கடுத்து நான் வேலை தேடினேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிது. அப்போ அந்த வேலையில் மிகவும் குறைவான சம்பளம், வெறும் 4000 ரூபாயில் தான் ட்ரைனிங் பீரியடுக்கான சம்பளம் எனக்கு கிடைச்சிது. அந்த 4000 ரூபாய் சம்பளத்தில் தான் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது தசம பாகத்தை குறித்து பேசினப்போ நான் தசம பாகத்தை முதல்ல அந்த 4000 ரூபாயில 10% எடுத்து கொடுத்தேன். அப்போ அது அந்த மாதிரியான சூழ்நிலையில் திரும்ப நான் நம்ம இன்னும் அடுத்த மாதமும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ எனக்கு ஒரு ஆண்டவர் புதுதாக ஒரு யோசனை கொடுத்தாரு. இந்த ப்ராஜெக்டை நீ சொந்தமாக போய் பண்ணுன்னா இன்னும் உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு இன்னும் நிறைய வருமானங்கள் கிடைக்குங்கிற மாதிரி ஆண்டவர் எளிதாக ஒரு யோசனை கொடுத்தாரு. அதற்கு பிறகுதான் நான் அந்த நிறுவனத்துல இருந்து முறைப்படி வெளியே வந்துட்டு நான் அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கல. அடுத்த மாதம் மொத்த சம்பளத்தையுமே நான் தசம பாகமாக கொடுக்கணுன்ற ஒரு தீர்மானம் பண்ணேன். மொத்த சம்பளத்தையுமே தசமபாகமாக கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணி அந்த 4000 ரூபாய் மொத்த சம்பளத்தையுமே கொண்டு தசம பாகமாக வச்சேன்.
அப்போ ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு பிஸ்னஸை கொடுத்தாரு. அந்த பிஸ்னஸ் மூலியமா எனக்கு முதல்ல ஒரு பெரிய கம்பெனிலேருந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அந்த கம்பெனி எல்லாம் ஹோட்டல். அந்த ஹோட்டல் மூலிமா 3 ஸ்டார் ஹோட்டல் மூலிமா எனக்கு வந்து ஒரு 88,000 ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் வந்து முதல்ல அவங்க கொடுத்தாங்க. அப்போ அந்த மாதிரியான அப்போ கொடுக்கும்போது அந்த பிஸ்னஸுக்கு போகிறதுக்கோ ஈவன் நான் வேலைக்கு போகிறதுக்கோ எல்லாமே நான் பஸ்ஸில் தான் போயிட்டு வருவேன். என்கிட்ட வந்து பஸ்ஸுக்கு போகிறதுக்கான பாஸ் தான் இருந்துச்சு, பஸ் பாஸ். அப்போ 1000 ரூபாய்க்கு அந்த பஸ் பாஸ் எடுத்து தான் நான் எல்லா இடங்களுக்கும் போய் வந்துட்டு இருந்தேன். அப்போ மேற்படியான சூழ்நிலையில் அந்த முதல் அந்த பணத்தை வச்சுட்டு ஒரு பைக் வாங்கணும்னு தீர்மானம் பண்ணேன். ஏன்னா நம்மளுடைய பிஸ்னஸுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்ன்றதை நான் ரொம்ப ஆழமாக யோசித்து ஒரு யோசனைகளை எனக்கு தோணுச்சு. அப்போ முதல்ல வந்து தசமபாகம் கொடுத்துட்டு தான் இந்த வேலைகளை செய்யணும்னு சொன்னேன். 88,000 ரூபாயில் 10% தசமபாகம் எவ்வளவோ அதை கொண்டு வந்து ஆலயத்தில் முறைப்படி கொடுத்துட்டு தான் மிச்ச காசை வச்சு அந்த பைக்கும் வாங்கினேன். என்னுடைய பிஸ்னஸுக்கும் அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனவுடனே அதே கம்பெனிலேருந்து ஒரு ப்ராஜெக்டும் கிடைச்சது. இன்னும் மற்ற கம்பெனிகளுக்கும் என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து விரிவடைய ஆரம்பிச்சது. அதன் மூலயமா நிறைய பணங்கள் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சது. மாதம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது கூட எனக்கு மிகவும் எளிமையாக தான் தெரிஞ்சது, ரொம்ப கஷ்டமாக தெரியல. நான் தசமபாகம் கொடுக்க 10% ஆண்டவருக்குன்னு சொல்லி முதல் பங்கை தான் நான் எடுத்து கொடுத்தேன். நான் செலவு பண்ணிட்டு 2வது கொடுக்கல. அந்த முதல் பங்கை எடுத்து கொடுக்காம ஆண்டவர் எனக்கு எல்லா விதத்துலையுமே என்னுடைய பிஸ்னஸில் ரொம்ப மிக உதவியாக என்னை வந்து ஆசீர்வதிச்சார். அந்த ஆசீர்வாதங்கள் மூலியமாக தான் என்னுடைய ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு கேரளாவில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு தேவையான பணங்கள் வந்து கோர்ட்டு கேஸுக்கு வேண்டி செலவு பண்ண வேண்டியது இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 35 லட்ச ரூபாய் வரைக்கும் நான் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு ஆயிடுச்சு. அந்த பணங்கள் வந்து நான் தசமபாகம் கொடுத்தது மூலிமா என் பிஸ்னஸ் ஆண்டவர் பெருக்கினார். அதன் மூலிமா அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் தான் நான் அந்த கேஸு கோர்ட்டெலாம் பார்த்து என்னுடைய அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய பாகத்தை என்னால் பெற முடிஞ்சது. ஏன்னா என் வீட்டாரை எனக்கு எதிராக செயல்பட்டாங்க. அவங்க முதல் பாகத்தை அவங்க அடையணும். அதில் வந்து பில்டிங் போர்ஷன் கட்டடங்கள்லாம் இருந்ததுனால அந்த கட்டடம் பில்டிங் போர்ஷன்லாம் அவங்க அடையணும்னு சொல்லி என் சொந்த ஜனத்தாரை என் வீட்டாரே வந்து எனக்கு அகெயின்ஸ்டாக செயல்பட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அதிலிருந்து நான் தசமபாகம் இதில் எல்லாம் உண்மைத்தன்மை இருக்கிறத பார்த்து என்னுடைய முதல் பாகத்தை என்னுடைய கட்டணன்றது நான் முதல் ஆள் அப்படிங்கிறதுனால என்னோட முதல் பாகமான என்னுடைய ப்ராப்பர்ட்டி எனக்கு தனியாக கோர்ட்டு உத்தரவு பிரகாரமாகவே எனக்கு பிரித்து கொடுத்தாரு. அதற்கு தேவையான பணம், அதற்கு தேவையான எல்லா செலவினங்களையுமே ஆண்டவருக்கு நான் தசமபாகத்தில் உண்மையாக இருந்ததுனால ஆண்டவர் எல்லாவற்றையுமே எனக்கு பார்த்து கொண்டார். இன்னைக்கு நான் எல்லா விதத்திலையும் ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை அடைஞ்சிருக்கிறேன். தசமபாகத்தில் எவ்வளோ உண்மைத்தன்மையாக இருந்தனோ அதே மாதிரி ஆண்டவர் எனக்கு முதல் பாகத்தவே என்னுடைய ப்ராப்பர்ட்டியில் கொடுத்துருக்காரு. என்னுடைய வாழ்க்கையினுடைய பண தேவைகள் எல்லா விதத்திலுமே முழுமையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட அடைஞ்சிருக்கேன். அது ஏன்னா என்னுடைய தசமபாகத்தில் மிகவும் உண்மைத்தன்மையாக இருந்ததுனால இந்த ஆசீர்வாதங்களை என்னால் அடைய முடிஞ்சது. இந்த நேரம் யார் நீங்கள் இந்த சாட்சியை பார்த்தீர்களோ கண்டிப்பாய் தேவனுடைய ஆவி தாமி உங்களுடைய விசுவாசத்தை தூண்டியிருப்பார். அவர் வார்த்தையை நீங்கள் நம்பும்படி இதோ உங்களுக்கான ஒரு சிறப்பு அழைப்பை நான் தர விரும்புகிறேன். தலைமை சபையினுடைய நுழைவாயிலிருந்து இங்கே நீங்கள் உள்ளே வருகிற தருணம் கண்டிப்பா என்னால் உறுதியாய் சொல்ல முடியும், உங்கள் வாழ்க்கை நிச்சயமா இதே போல இருக்காது. நீங்கள் எப்படிப்பட்ட மனநிலையோடு எப்படிப்பட்ட பாதிப்போடு உள்ளே வருவீர்களோ விசுவாசத்தினாலே கண்டிப்பா நீங்கள் அதே நிலைமையிலே வெளியே செல்வதில்லை. இவர்களுக்கு நடந்தது உங்களுக்கும் நடைபெற முடியும். நீங்கள் இந்த மாதிரியான சூழ்நிலையிலே பாதிக்கப்பட்டவராய் கடந்து செல்லுபவராய் போராடுகிற ஒருவரா இருந்தால் சரியாய் இந்த இடம் உங்களுக்காய். நண்பர்களே, இந்த நேரம் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள் எங்களுடைய இணையவழியா. வணக்கம் மக்களே, மிக சரியாய் இந்த நேரம் அண்ணா சாலை 1000 விளக்கு பகுதியில் அமைந்துள்ள நம்முடைய யூனிவர்சல் ஆலயத்திய தலைமை சபையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் இங்கே திரையில பார்ப்பதை போல நீங்கள் யார் மன அழுத்தம், பதற்றம், ஆரோக்கிய பிரச்சனைகள், தற்போத எண்ணங்கள், மேலும் உறவுகளிலே பிரச்சனை, துரதிருஷ்டங்கள், பாபங்களினால் பாதிக்கப்படுதல், ஆவிக்குரிய தாக்குதல்கள், உடல் வலி, பொருளாதார பிரச்சனைகள், புகைப்பிடித்தல், கெட்ட பழக்கங்கள், அழிக்கப்பட்ட திருமண வாழ்க்கை, தீர்க்க முடியாத வியாதிகள், சுவாசத்தை இழந்து கொண்டிருக்கிறீர்கள், கடன் பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறீர்கள், வாழ்க்கையிலே சுழல்கிறீர்கள், பயத்தினால் தாக்கப்பட்டிருக்கிறீர்கள், கெட்ட கனவினால் ஒவ்வொரு பொருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். மேலும் மற்ற பிரச்சனைகளை யார் இந்த படத்தில் செல்கிறீர்களோ நான் உங்களுக்கு ஒரு சிறப்பு அழைப்பு கொடுக்கிறேன். நீங்கள் யாரா இருந்தாலும் எந்த நம்பிக்கையை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த இடத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இது உங்களுக்கான இடம். நான் நம்புகிறேன் உங்களுடைய கவலைகள் நிறுத்தப்படும்படியாய், உங்களுடைய கவலைகள் நிறுத்தப்படும்படியாய் இது உங்களுக்கான இடம். நீங்கள்
என்னுடைய சிறப்பு விருந்தினர் முற்றிலும் இலவசமாய் உங்களுடைய உறவினர், உங்களுடைய நண்பர்கள், அக்கம் பக்கத்தினர் யாரெல்லாம் பற்றியோ நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். விசேஷமாய் இதோ உங்களுக்கான இடம், உங்கள் கவலைகள் நிறுத்தப்படும்படியாய் நாங்கள் உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவர் தாம் இங்கே இருக்கிறார். உங்களுக்காக உதவின் கர தீட்டும்படியாய் மறந்து விடாது. உங்கள் கவலைகள் நிறுத்தப்பட முடியும். நீங்கள் அந்த பிரச்சனையால் தொடர்ந்து பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. நாளை செவ்வாய்க்கிழமை விசேஷமாய் வியாதியால் பாதிக்கப்பட்ட மக்கள், மருத்துவ சிகிச்சை, மருந்து மாத்திரைகள், தீராத நோய்களால் பாதிக்கப்பட்டாலும் ஒருவேளை பலன் இல்லாமல் போராடுகிற ஒருவரார் நாளை பரிசுத்த எண்ணெய் பூசி தேவன் வார்த்தையின் அடிப்படையிலே விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை சொஸ்தமாக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. இதோ நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். நாளை ஒரு தீராத வியாதியால் பாதிக்கப்பட்டால் எங்களோடு இணையபடி விசுவாசத்தின் ஜெபத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய அற்புத சுகமாக்குதலை நீங்கள் அனுபவிக்கும்படியாக இந்த நேரம் நான் உங்களை ஒரு முக்கியமான நோக்கத்துக்கு வரவேற்க விரும்புகிறேன். புதன்கிழமை யூனிவர்சல் ஆலயத்திலே எந்த நோக்கத்துக்காய் நாம் முன்னோக்கி செல்கிறோம் நண்பர்களே? பொருளாதார சூழ்நிலை, சரீர உபாதைகள், குடும்ப சூழ்நிலைகள் கண்டிப்பாய் சரிபடுத்தப்பட வேண்டிய, கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இவை எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால், இவை எல்லாவற்றையும் மேற்கொண்டு வர வேண்டுமானால் உட்புறத்துல நீங்கள் பலமான ஒருவராக இருக்க வேண்டியது அவசியம். உங்க வாழ்க்கை சுயற்ற வாழ்க்கையா இருப்பதை நீங்கள் பார்க்க பிரயோஜனமே இல்லை. என் வாழ்க்கை யாருக்கும் பிரயோஜனமா இல்லை. எனக்கே என் வாழ்க்கை ஒரு சலிப்பான ஒன்றா இருக்கிறது. சோர்ந்து போகாதீர்கள். இந்த வாழ்க்கையை தேவன் புதிதாய் மாற்ற முடியும். அவர் ஆவி உங்களுக்குள் பிரவேசிக்கும் போது இதோ ஒரு சிறு வீடியோவினுடைய தொகுப்பு நீங்கள் பார்க்க முடியும். பைபிள் சின்னங்களால் நிரம்பி உள்ளது. அவற்றில் ஒன்று உப்பு. இதனுடைய முக்கிய பணி உணவை பாதுகாப்பதும் அதற்கு சுவை ஊட்டுவதும் ஆகும். உணவிற்கு உப்பு எப்படியோ அப்படியே பரிசுத்த ஆவியானவரும் மனுஷனுக்கு இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது மட்டுமே நாம் நம் விசுவாசத்தை பாதுகாத்து ரட்சிப்பை கைப்பற்றுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே நாங்கள் உம்மிடத்திலே கேட்கிறோம், இந்த உப்பை அபிஷேகியும். இங்கே பிரேசிலிலே மற்றும் உலகமெங்கிலும் உள்ள யூனிவர்சல் ஆலயங்களிலே என் தகப்பனே, இந்த புதன்கிழமை அவர்கள் ஆலயத்துக்கு வரும்போது எல்லா மக்களுடைய கரங்களிலும் இவற்றில் கொஞ்சம் நாங்கள் வைக்க போகிறோம். உம்முடைய ஆவி அவர்களுக்கு சுவையை கொடுப்பாராக. நீர் அவர்களுடைய பலனை, விசுவாசத்தை பாதுகாப்பீராக. இந்த மக்களை அக்கினியிலே வைத்திருப்பீராக. இந்த மக்களை ஆவியிலே வைத்திருப்பீராக என் தகப்பனே, அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக. இந்த புதன்கிழமை உப்பின் இரவு மாலை 7 மணிக்கு 282 கீழ் 681 1000 விளக்கு, அண்ணா சாலை, சென்னை 6,06,000 அல்லது உங்கள் அருகாமையில் இருக்கிற யூனிவர்சல் ஆலயங்களின் கிளை சபைகளில். சற்று நேரத்திலே நாம் விசுவாசத்தின் ஜபத்திலே உள்நிலைய போகிறோம். கண்டிப்பாக உங்கள் எல்லோரையும் நான் ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த மாதம், மே மாதம், இந்த வாரம் தேவன் உங்களுக்கான விசேஷமான கதவை திறக்க முடியும். நண்பர்களே, நான் சொன்னதை போல உங்கள் வாழ்க்கை சுவையற்றதா இருக்கிறதா, நிறமற்றதா இருக்கிறதா, அல்லது பிரயோஜனம் இல்லாத உண்டாய் உங்கள் வாழ்க்கையை கருதுகிறீர்களா? பயப்படாது, சூழ்நிலை மாற முடியும். இந்த நேரம் இந்த அதி அற்புதமான சாட்சி உங்களுக்காக, அதி அற்புதமான சாட்சி. நாம் சொன்னதை போல தேவனுடைய ஆவி ஒருத்தருக்குள் பிரவேசிக்கும் போது எப்படி உலர்ந்த எலும்புகள் மிகப்பெரிய சேனையாய் எழுப்பி நின்றதோ அது போல உங்க வாழ்க்கை இந்த நேரம் சுவையற்றதா, நிறமற்றதா, பிரயோஜனமற்றதா இருந்தா இந்த வாழ்க்கை மகிமையுள்ள சாட்சியை எடுக்கப்பட முடியும். இந்த சாட்சியை தொடர்ந்து நாம் ஜெபத்திலே ஒன்றிணையணும். இந்த பார்க்ல இருக்க இந்த பெஞ்சில தான் நான் வாழ்ந்தேன். என்னுடைய 2 சின்ன குழந்தைகளுக்கும் நான் ஏர் கோட் நடந்து கொடுப்பேன், அவங்க பனியில உறைஞ்சு போயிடாதபடிக்கு. நான் என்னுடைய வாழ்க்கையுடைய மோசமான பகுதிக்கு செல்லப்பட்ட எப்போ நான் ஒரு இடத்துல வேலை செய்திருக்கும் பொழுது அங்க ரொம்பவே எனக்கு கஷ்டமா இருந்தது. நான் அறுவடை செய்யற அந்த இடத்துக்கு பக்கத்துல வேலை செஞ்சுட்டு இருந்து அது ரொம்பவே கடினமான வாழ்க்கையா இருந்தது. நான் ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியதா இருந்து டவுனை நான் போய் சேரணும்னா காலம் இப்படியே கடந்து போயிட்டு இருந்தது. அந்த நேரத்துல நான் ஒரு நபரை நேசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அவர் எனக்கான சரியான நபரா இல்லை. ஆனாலும் நான் அவரோட சேர்ந்து வாழ்ந்த, உள்ளுறவு கொண்டு எங்களுக்கு கல்யாணம் ஆகிச்சு. எங்களுக்கு 2 குழந்தைங்க பிறந்தது. அதற்கு பிற்பாடு என்னுடைய கணவர் ரொம்ப மூர்க்கமான ஒரு நபரா மாறினார். என்னை தவறா நடத்தினார். என்னை அடிக்க கூட ஆரம்பிச்சார்.
அநேக தடவை என்னை அடிச்சிருக்கார். என்னுடைய வீட்லயே என்னை கட்டி போட்டு தான் வச்சிருப்பார். என்னுடைய குழந்தைகள் 2 பேரும் எங்களை ரூம்ல வச்சு சாத்திட்டு போயிடுவார். இது எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டே இருக்கும்போது எனக்குள்ளாக எதிர்ப்பு வந்தது. அப்பதான் நான் முடிவு செய்தேன். நானும் என்னுடைய 2 பசங்களும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். கையில எதுவுமே எடுத்துட்டு வராம. எங்க போறது, வாழ்றதுக்கு இடமே இல்லாம வீட்டை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். அப்போ நானும் என் குழந்தைங்களும் ஒரு ட்ரக்ல ஏறினோம். அங்க ஏறி லாஸ்ட்ல பிரேசில்ல இறங்கணும். அங்க இறங்கின பிற்பாடு எங்க கிட்ட எதுவுமே இல்ல. ஒரு துணியில் இருக்க பேக்கை தவிர. அங்க நான் சுத்தி பார்க்கும்போது அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எனவே நான் பக்கத்துல இருக்க ஒரு பார்க்குக்கு போனேன். இந்த பெஞ்ச்ல தான் நான் தரித்திரமா 2 வருஷமா வாழ்ந்தேன். குப்பையில எதை போடுவாங்களோ அதை மிச்சம் மீதி எடுத்து சாப்பிட்டுட்டு, அந்த பார்க்குக்கு பின்னாடி வர ஒரு இடத்துல தண்ணி இருக்கும். அந்த இடத்துல குளிச்சு துணியை துவைச்சு, எந்த இடத்துல தான் என்னுடைய குழந்தைகளை நான் குளிப்பாட்டுவேன் கூட. எங்களுக்கான கழிவறையாக இதுதான் பயன்படுத்தணும். இங்க இருக்க இந்த பெஞ்ச் தான் என்னுடைய மெத்தையா இருந்தது. இதுல தான் நான் தூங்குவேன். நான் மேல படுத்துட்டு இருப்பேன். என்னுடைய 2 குழந்தைகளும் பெஞ்சுக்கு அடியில படுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா யாராவது அவங்கள கூட்டிட்டு போயிடுவாங்கன்ற பயத்துல நான் அப்படி படுக்க வச்சிருப்பேன். நாங்க முழு இரவுமே அங்க தங்குவோம். அது ரொம்பவே பனிக்காலமா இருந்தது. அந்த இடத்துல எனக்கு என்ன செய்யணும்னே தெரியாது. என்னுடைய பசங்களுக்கு நான் கொஞ்சம் மதுபானம் அது குடுப்பேன். அவங்களுடைய உடம்பு கொஞ்சம் சூடாகும்படியாக, அவங்க உறைஞ்சு போயிடாதபடிக்கு ஒரு பீம் பேக்ல போட்டு நியூஸ் பேப்பர் அவங்கள சுத்தி இப்படிதான் படுக்க வச்சேன். அதுக்கு பிற்பாடு இறுக்கமா அவங்கள பிடிச்சு படுத்துப்பேன். அவங்க குளிரா உணராதபடிக்கு. அவங்கள அப்படியே ஒரு பண்டில் போல நான் பேக் பண்ணி அவங்களோட படுப்பேன். எப்பவுமே என் பசங்கள பார்த்து நான் அழுதுட்டே இருப்பேன். நான் ஏன் அப்படி அழுதேன்னா, என்னுடைய கனவுகள் மிக பெருசா இருந்தது. அது எல்லாமே துளைக்கப்பட்டதா இருந்தது. என்னுடைய வலி இப்ப அதிகமாயிடுச்சு. நான் நிறைய முறை யோசிச்சிருக்கேன். என்னுடைய பசங்களை கொலை செய்த பிற்பாடு, நானும் தற்கொலை செஞ்சுக்கணும். முதலாவது அவங்களுக்கு மதுபானம் ஊத்தி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்கள கொலை செஞ்சுட்டு நானும் செத்துடணும்னு. என்னுடைய மிகப்பெரிய வலி எதா இருந்ததுன்னா, என்னுடைய மகன் தவறுதலா ஒரு நபரால கொலை செய்யப்பட்டான். ஒரு தாயா தன்னுடைய மகன் காரணமே இல்லாம சாகிறத பாக்குறத விட வேற எந்த வலியுமே மிக பெருசா இருக்காது. அந்த விஷயம் தான் என்னை உட்புறத்துல இருந்து வெளியே வரைக்கும் எதிர்ப்பை ஏற்படுத்துது. ஏன்னா எவ்வளவு கஷ்டங்களை நான் அனுபவித்துமே அவங்கள சேர்த்து என் கூட தான் வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா 6 வருஷமா நாங்க கஷ்டப்பட்டோம். வீடு இல்லாம எங்க தங்குறதுன்னு தெரியாம கீழே இருந்து எடுத்து சாப்பிட்டு ஒரு பெஞ்ச்ல படுத்துட்டு இந்த வலி எனக்குள்ளாக இருந்து வெளியே போகவே இல்லை. அந்த நேரத்துல அந்த பார்க்ல ஊழியம் செய்யற ஒரு நபர் வருவார். அவர் எப்பவுமே பசங்களுக்கு வரும்போது சாண்ட்விச் வாங்கிட்டு வருவார். அங்க பார்க்ல இருக்க எல்லா குழந்தைகளுக்குமே சாப்பிட ஏதாவது கொண்டு வருவார். அவர் என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுவார். அவர் பேசும்போது நான் பயப்படுவேன். ஏன்னா அவர் குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாரோன்னு. பார்க்கினுடைய வாசல்ல நியூஸ் பேப்பரை அவர் வச்சுட்டு போவார். அவர் வேதாகமத்தையும் அந்த இடத்துல வச்சுட்டு போயிடுவார். சில நேரத்துல அவர் வரும்பொழுது வேதாகமத்தை திறந்து சில வசனங்கள் எனக்காக படிப்பார். நான் அப்ப சொல்லுவேன் அவர்கிட்ட படிக்காதீங்க. ஏன்னா கடவுள்ல ஒருத்தர் உண்மையாகவே கிடையாது. நான் அவர் இடத்துல கேள்வி கேட்பேன். அவர் உண்மையாகவே இருந்தாருன்னா நான் ஏன் கஷ்டப்பட போறேன்? இருப்பினும் ஒரு நாளானது வந்தது. ரொம்பவே பனிமூட்டம் ஆயிடுச்சு. பக்கத்துல யார் இருக்காங்க, இடையில யாரு வராங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் ஆயிடுச்சு. அந்த நபர் அன்னைக்கு அங்க வந்திருந்தார். அவர் எங்களை ஆலயத்துக்கு அழைத்திருந்தார். நாங்களும் போயிருந்தோம். நாங்க ஆலயத்துக்குள்ளாக போகும்போது பாஸ்டர் அங்க சொல்லியிருந்தார், நீங்க யார் கடினமான சூழலை கடந்து போறீங்களோ, புறக்கணிக்கப்பட்டது போல பதட்டமா நீங்க யார உணர்றீங்களோ, நானும் இந்த சமுதாயத்தால புறக்கணிக்கப்பட்டிருந்தேன். அவர் பேசும்போது நான் நினைச்சேன், இவர் என்ன பத்தி பேசுறா? எப்படி என் வாழ்க்கைய பத்தி அவர் தெளிவா பேசுறார்? அவரை எனக்கு யாருன்னே தெரியாது. இப்படியாக எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னே அவருக்கு முதல்ல தெரியாது. இருப்பினும் எப்ப அவர் வாயத்தில் சொன்னாலும் இந்த நாள் துவங்கி உங்க வாழ்க்கையை உங்களால மாத்த முடியும். இது உங்களை மட்டும்தான் சார்ந்து இருக்கு. அந்த இடத்துலயே நான் தான் முதல் ஆளா இருந்தேன். என்னுடைய சேர்ல இருந்து எழுந்து பீடத்துக்கு முன்னாடி போனேன். கூட்டம் முடிந்த பிற்பாடு நான் ஆலயத்தை விட்டு வெளியே போனேன். பார்க்குக்கு மறுபடியும் போனேன். தொடர்ந்து நான் வீடு இல்லாம தான் இருந்தேன். ஆனா ஆலயத்துல இருந்து வெளியே வரும்போது வித்தியாசமான யோசனையோட வெளியே வந்தேன். அந்த பார்க்ல நான் 2 வருஷமா இருந்தேன். அந்த இடத்துல நான் எல்லாத்தையுமே பார்த்திருந்தும் எனக்கு எந்த யோசனையுமே இல்லை. ஆனா ஆலயத்துல வந்த பிற்பாடு நான் பார்த்த அங்க இருந்து நிறைய பழங்கள் அதை எடுத்து விற்கும்படியாக நான் முயற்சி செய்தேன். பிற்பாடு இந்த பழம் வித்து வந்த எல்லா பணத்தையுமே நான் என்னுடைய இடுப்புல கட்டி வச்சுப்பேன். ஏன்னா யாருமே அதை என்கிட்ட எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக. அந்த இடத்துல நான் எதை பத்தியுமே கவனம் கொடுக்கல. என் மேல எவ்வளவு துர்நாற்றம் வீசுது. எனக்கு அழகான துணி இல்ல. என்னுடைய யோசனைகள் எவ்வளவு இருக்கு, எப்படியா இருக்கு, எதை பத்தியும் நான் கவனிக்கவே இல்லை. நான் எப்போ பீடத்து மேல இருந்து கீழே இறங்கி வந்தனோ அப்பவே எனக்குள்ளாக புதிதாக ஒரு விஷயம் துவங்குச்சு. நான் ஆலயத்தை விட்டு வெளியே வந்தேன்.
வெளியே வந்து நான் செய்ய துவங்கின எல்லா விஷயத்திலையுமே தேவன் என்னை கனப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துக்கு பிற்பாடு பார்க் கிட்ட ஒரு நபர் வந்து சொல்லியிருந்தார், யாராவது இங்க வேலை தேடுறீங்களா அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், எனக்கு வேலை செய்ய தெரியும், நான் அப்ப செய்வேன். அப்ப அவர் சொல்லியிருந்தாரு, வேலை செய்ய தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து கார்ல ஏறுங்க, நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி. அப்ப அவர் முடிக்கிறது கூட நான் வந்து பொறுமையா இல்ல. அவருடைய கார் கதவை கூட அவர் திறக்கல. நான் அதுக்குள்ளே என்னுடைய கவரை உள்ள வச்சுட்டேன். அவர் சொன்னாரு, இது உங்களால செய்ய முடியாது, இது உயர்ந்த இடத்துல நின்று செய்ய வேண்டியதா இருக்கும்னு சொல்லி. நான் சொன்னேன், பிரச்சனை இல்லை, என்னால செய்ய முடியும். அப்ப அவர் என்னை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனார். அந்த நேரத்துக்கு பிடிப்ப அந்த நபர் வந்து சொல்லியிருந்தார், நீங்க இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா கடைசியில 2 வீடு வரும். அதுல 2 ரூம் இருக்கும். நீங்க யாருமே தெருவுல தூங்க வேண்டாம். நீங்க இங்கேயே படுத்துக்கலாம். அந்த இடத்துல தான் தேவன் முதலாவது வேலை செய்ய ஆரம்பிச்சார். வேற எந்த விளக்கமுமே இதுக்கு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த நபருக்கு என்ன முன்னாடி யாருன்னே தெரியாது. ஆனா என் வாழ்க்கையில நடந்த மிக முக்கியமான ஒரு விஷயம், புதன்கிழமை கூட்டம் நடந்துட்டு இருக்கும் பொழுது, சிறிய இரவு ஜெபம் போல அந்த இடத்துல தான் நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். அது மிகவும் அழகான ஒரு நாளா இருந்தது. முழுமையா வித்தியாசமான ஒரு உணர்வு. பரிசுத்த ஆவியானவர் என்னை அணைத்துக் கொள்ளும் பொழுது, வார்த்தையால விளக்கி சொல்ல முடியாததா அது இருந்தது. அவர் எனக்குள்ளாக இருந்த அந்த யோசனைகள், என்னுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையுமே எடுத்து வெளியே போட்டார். என்னுடைய வாழ்க்கையில் நான் புதிய வழிகாட்டுதலை பார்க்க ஆரம்பிச்சேன். புதிய வாழ்க்கையே எனக்கு துவங்க ஆரம்பிச்சது. பரிசுத்த ஆவி நான் பெற்றுக்கொண்ட பிற்பாடு 2 வருஷம் தொடர்ந்து நான் வேலை செஞ்சுட்டே தான் இருந்தேன். நான் தொடர்ந்து தோட்டத்துல வேலை செய்யும்பொழுது, மேல் நிலத்தை கட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது என்னுடைய முதலாளி சொல்லியிருந்தார், நீங்க என் மனைவியோட ஆபீஸ்ல வேலை செய்யுங்கன்னு சொல்லி. ஒரு நாள் நான் என் முதலாளியோடும் அவருடைய மனைவியோடும் ஆபீஸ்ல உட்கார்ந்து ஏதோ பார்த்துட்டு இருக்கும்பொழுது, ஒரு நபர் உள்ள வந்திருந்தார். அவர் சில டாக்குமெண்ட் என்கிட்ட கேட்டிருந்தார் எடுத்து கொடுக்கும்படியாக. அப்ப அந்த நபர் என்னை பார்த்து சொன்னார், உங்களை எனக்கு நல்லா தெரியும். நான் சொன்னேன், கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. பிற்பாடு நான் கீழே குனிஞ்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆனா எனக்கு ஞாபகம் வந்தது, அந்த நபர் தான் பார்க்ல வந்து எங்களுக்காக ஊழியம் செய்து, என்னுடைய குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து, எங்களுக்கான வார்த்தையை கொடுத்த நபர். அந்த நபர் தான் இன்னைக்கு என்னுடைய கணவரா இருக்கார். அந்த சமயமே தேவன் எங்க இருவரையுமே செழிப்பாக மாற்ற ஆரம்பிச்சார். அதுக்கு பிற்பாடு நானும் என் கணவரும் சேர்ந்து ஒரு மார்க்கெட் ஆனது ஓபன் பண்ணோம். என்னுடைய மார்க்கெட் தொடர்ந்து வளர ஆரம்பிச்சது. அந்த இடத்துல நான் அதிகமா பேசுறதுனால எல்லாருக்குமே இது தெரிய ஆரம்பிச்சது. நாங்க தொடர்ந்து விசுவாசத்துல செயல்படும் பொழுது பிற்பாடு தேவன் பீடத்து மேல இருந்து எங்களுக்கான ஒரு ஆலோசனை கொடுத்தார். தலைமுடிகளை எப்படி பராமரிக்கிறதுன்னு சொல்லி ஒரு கிளாஸ் ஆனதை நான் எடுக்க ஆரம்பிச்சேன். பியூட்டி பார்லர் வைக்கிறதுக்கான எல்லா விஷயமே நான் தயார்படுத்தி இருந்தேன். அங்க வர பசங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தேன். ஆலயத்தினுடைய ஊழியத்தின் குழுல நான் இன்னைக்கு ஒரு பகுதியா இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே நான் ஜெயிலுக்குள்ளாக இருப்பேன். அங்க இருக்க இளம் பெண் எல்லாருக்குமே நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிறவங்களா தான். ஏன்னா ஒரு நாள் இந்த அன்பை நான் பெற்றுக்கொண்டேன். பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டேன். இன்னைக்கு அதே போல நான் எப்படி பெற்றுக்கொண்டேனோ அதே போல நான் எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுக்கிறேன். அதுக்கு பிற்பாடு ஆதரவற்ற பிள்ளைகள் இருக்கிற இடத்துக்கு நான் போவேன். அங்க எப்பவுமே இந்த குழந்தைய பார்ப்பேன். அவங்க ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சுப்பாங்க. இந்த எல்லா நினைவுகளுமே என்னுடைய மகனை பத்தி என்னை யோசிக்க வச்சது. அங்க ஒரு பையனை நான் பார்த்தேன். என்னுடைய மகனை பார்க்கறது போல இருந்தது. எனவே அங்க இருக்க பையனை நான் லீகலாகவே எனக்கு சொந்தமா மாத்திக்கிட்டேன். அப்ப அவங்க என்கிட்ட சொன்னாங்க, கண்டிப்பா இந்த பையன் வேண்டாம். ஏன்னா இவன் கூட பிறந்தவங்க 5 பேர் இருக்காங்க. உங்களால சமாளிக்க முடியாது. நான் சொன்னேன், அந்த 5 பேரையுமே நான் கூட்டிட்டு போறேன். அதுக்கு பிற்பாடு அவங்க 5 பேரையுமே நான் கூப்பிட்டேன். என்னுடைய கார்ல உட்கார வச்சு நாங்க ஆலயத்துக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்தோம். அந்த பசங்களுக்கு இனிமேல் நான் தான் உன்னுடைய அம்மா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக முதலாவது நான் இயேசுவை தான் உங்களுடைய கண்ணுல காமிச்சேன். நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா நீங்க என்னுடைய 5 சகோதரன் சகோதரியுமே கூட்டிட்டு வந்தீங்க. நாங்க இன்னைக்கு ஒற்றுமையா வாழ்றோம். உண்மையா சொல்றோம்னா எனக்கு இன்னும் அதிகமான சகோதரன் சகோதரி இந்த இடத்துல இருக்காங்க. இங்க இருக்க குழந்தைகள் தேவனால நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசா இருக்கு. இவங்க அனைவருமே தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். இது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இது என் வாழ்க்கையில முக்கியமான பகுதியா இருக்கு. ஏன்னா தேவன் எதையுமே என் வாழ்க்கையில பாதியா செய்யல. எல்லாத்தையுமே முழுமையா தான் செய்தார். தேவன் எனக்கு அருமையான குடும்பத்தை கொடுத்தார். ஒரு திருமண வாழ்க்கை கொடுத்தார். இது எல்லாத்தையுமே நான் ஜெயித்து வந்த பரிசுத்த ஆவியினால மட்டுமே, தேவனுடைய வழிகாட்டுதனால எல்லாவற்றையுமே நான் பெற்றுக்கொண்டேன். கர்த்தருடைய வார்த்தையினால மட்டுமே
ஏன்னா என் தேவனால செய்ய முடிந்தது போல இந்த உலகத்துல இருந்த எந்த மனுஷனாலுமே சரி என்னுடைய வாழ்க்கையை மாத்திருக்க முடியாது. பாருங்க, இன்னைக்கு தேவன் என்னை எங்க கொண்டு வந்திருக்கார். பாருங்க, இன்னைக்கு நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கேன். ஆண்டவராகிய இயேசுவனுடைய பலிபீடத்துல நான் இருக்கேன். எந்த இடத்துல என் முழு வாழ்க்கையை அர்ப்பணித்தேனோ அங்கதான். ஏன்னா பரிசுத்தாவியானவர் எனக்கு கவனம் கொடுத்தார். எல்லா மகிமையும் கனமும் அவருக்கு மட்டுமே. அவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது போலவே உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். சர்வ வல்லவரே, இந்த நேரம் இந்த சாட்சியின் வழியாய், இந்த செய்தியின் வழியாய் நீர் அவர்களோடு பேசினீர் என்பதில் எனக்கு சந்தேகம். உன்னுடைய வார்த்தையிலே ஒருபோதும் நீர் பொய் சொல்வதில்லை. எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன் என்று வசனம் சொல்லுகிறார். எங்களை சாதாரணமாய் திருப்திப்படுத்தவோ சந்தோஷப்படுத்தவோ நீர் எதையும் சொல்வதில்லை. வார்த்தை நிஜம். இந்த நிஜத்தின் சக்திதான மக்கள் வாழ்க்கைக்குள் செல்ல வேண்டும். தேவனே, அவர்கள் அனுபவிக்க வேண்டும். கடன் பிரச்சனையிலே போராடி கொண்டிருக்கிற இந்த கணவர், இந்த வாலிபர், வேலையின்மையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நபர், குடும்ப சூழ்நிலையினுடைய பொறுப்பை சமாளிக்க போராடி கொண்டிருக்கிற இந்த நபர், ஓய்வின்றி என் தேவனே சரீரத்திலே பல பலவீனங்களை சுமந்து கொண்டு இவர் பணிக்கு சென்று கொண்டிருக்கலாம். எந்த விதமான அடிப்படை வசதி இல்லாமல் போராடி கொண்டிருக்கலாம். இந்த நேரத்திலே இவருக்குள் இருக்கிற கடகட விசுவாசத்தை என்னோட ஜபத்துல இணைக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நான் கேட்கிறேன். உங்களுடைய கரம் இந்த நபரை தொடுவதாய் தேவன். எல்லா மன சோர்வுகள் நீங்க, தரித்திரமான வாழ்க்கையினுடைய நிலைமை மாறட்டும். எல்லா பட்சிக்கிற ஆவியை கடிந்து கொண்டு உண்மை தன்மையான ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த தண்ணீரின் மூலமாய் புது நம்பிக்கை, ஆரோக்கியம், பலம் இந்த நபருக்குள் வரட்டும் தேவன். இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். ஜபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் தேவனே. இந்த மக்களுக்கு நீர் கொடுத்த இந்த அழைப்பு வெறும் தற்காலிகமான ஒரு விடுதலைக்காக அல்ல, வாழ்க்கையினுடைய முழு மாற்றத்துக்காக. இதை விசுவாசிக்கக்கூடிய மனநிலையை உண்டாகும். ஜபத்தின் மூலமா எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால், ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள் நண்பர்களே. சாட்சியை தெரியப்படுத்த மறக்க வேண்டாம். எங்களோடு இணைய மறக்க வேண்டாம். நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சி சந்திக்கும் வரை தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க இதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா?
உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?